பொன்முடி அவர் மன்னிப்பு கேட்டார். கனிமொழி கண்டிச்சிட்டாங்க. அவரை கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. இதெல்லாம் கண் துடைப்பு நடவடிக்கை. தேவை சட்ட நடவடிக்கை. தேவை என்ன? சட்ட நடவடிக்கை. திட்டமிட்டு தமிழர் சமயங்களான சைவத்தையும் வைணவத்தையும் தமிழருடைய அடையாளம் திருநீர், தமிழருடைய அடையாளம் திருமண், இதை நீ விபச்சாரியோட ஒப்பிட்டு பேசியிருக்கிற. இது வாய்க்கொழுப்பு பேச்சு. திட்டமிட்டு தான் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் ஆராசா திமுக காரங்கள்லாம் நீங்கள் யாரும் குங்குமம் வைக்கக்கூடாது, கையில் கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு சேகர்பாபு பதிலடி கொடுத்துருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு திராவிடர் கழகம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி அதிகாரத்தை பூரா சுரண்டி திங்கிறான் திகாக்கார. ஆராசா போன்றவர்கள், இந்த பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறாரே பொன்முடி போன்றவர்கள், அதே போல் இந்த பெரியாரிஸ்ட் என்கிற போர்வையிலே இந்த அறிவாலயத்திலே நிகழ்ச்சி நடத்தலாம். என்ன நிகழ்ச்சி தெரியுமா? அசுர கீதம். அந்த அசுர கீதம்ங்கிற நிகழ்ச்சியில் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு சனாதன ஹிந்து தர்மத்தை கேவலப்படுத்தி, பிராமணர்களை கேவலப்படுத்தி, இது தொடர்ந்து திமுக நடந்துகிட்டு இருக்கு. இது கண் துடைப்பு நடவடிக்கை. பொன்முடி கைது செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி துரைமுருகன் மாற்றுத்திறனாளிகள் இப்போல்லாம் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லாம் தெரிஞ்சு பேசுகிற ஆளுங்க தான் இவங்கெல்லாம். இவர்கள் மீதெல்லாம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அவர் கைது செய்யப்பட வேண்டும். அவருடைய எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி பறிக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைக்காக தொடர்ந்து ஜனநாயக பூர்வமான முறையிலே இந்து மக்கள் கட்சி போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கு ஆர்ப்பாட்ட போராட்டம் இருக்குது.